தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு சில சாதகமான சூழ்நிலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ தொழிலில் ஏதாவது புதுசாக தொடங்கணும்னாலும் புதிய திட்டங்களாக இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ தந்தை வழி சொத்துக்களில் நீங்கள் இந்த டைமிங்கில் ஒரு பட்டாபத்திர பதிவு ஏதாவது பண்ணணும்னா செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அமைப்பு. அஷ்டமத்து சனியில் பாதி அளவாவது கஷ்டத்தை கொடுக்கணுன்ற அமைப்பு 4ஆம் இடத்து சனி ஏற்படுத்துவார். பராபவ வருஷத்தைய குரு பெயர்ச்சி பலன் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இவ்வளோ நாளாக குரு உங்களுடைய ராசிநாதர் உங்களையே பார்த்துட்டு இருந்தார். ஸோ என்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை நல்லா புது முயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். இப்போ 8ல் மறைஞ்சிட்டாரு அப்படின்ற பயம் தேவையில்லை. 8ல் மறைஞ்சாலும் உங்களுடைய 2, 12ஆம் இடங்களை அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த 2, 12 இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்தில் புது உறவுகள், வரவுகள், வருமான விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்பு, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் யாரும் பேச்சுவார்த்தைகள் நல்ல விஷயங்களில் யாருமே ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தாங்கனாலும் உங்களுக்கு சாதகமாக இப்போ ஒத்துழைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது எல்லாமே நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால நல்ல நிம்மதியான தூக்க அமைப்பு கிடைக்கிறதும், உடல் உபாதைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நல்ல மருத்துவமனைக்கு போகிறதும், நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அமைப்பு. அஷ்டமத்து சனியில் பாதி அளவாவது கஷ்டத்தை கொடுக்கணுன்ற அமைப்பு 4ஆம் இடத்து சனி ஏற்படுத்துவார். அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற இடத்த குருவும் பார்வை செய்கிறாரு. அதனால் கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு புதிய வீடுகள் வாங்குறது, வண்டி வாகனம் போடுறது, முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது, இடம் மாற்றங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் நல்ல சனி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் உங்களுடைய தாயோடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்தாலும் அதை இப்போ சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்லையும் கண்டிப்பாக தொந்தரவுகளோ, கேஸோ, வம்பு வழக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தந்தை வழி சொத்துக்களில் நீங்கள் இந்த டைமிங்கில் ஒரு பட்டாபத்திர பதிவு ஏதாவது பண்ணணும்னா செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் தந்தைக்கு ஏதாவது சிசேரியன் மாதிரியான தொந்தரவுகள் வந்தால் கூட அதை இப்போ செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. உங்களுடைய 10வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 10வது ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது தொழில் விஷயம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்போ தொழிலில் ஏதாவது புதுசாக தொடங்கணும்னாலும் புதிய திட்டங்களாக இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ புது முதலீடுகள் போட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களுக்கு உதவி பெறக்கூடிய சூழ்நிலைன்றதும் உதவி வரக்கூடிய சூழ்நிலைன்றதும் 2, 12ஆம் இடங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு சில பேருக்கு உதவிகள் செஞ்சு அந்த உதவியால் அவங்க நன்மையும் அடையக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஸோ குரு பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு 2, 12ஆம் இடங்களையும் 4ஆம் இடங்களையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான பாகங்களுக்கான வேலையை செஞ்சு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்காரு. துணைக்கிட்ட மட்டும் வாக்குவாதம், வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கோங்க. துணைக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், இடமாற்றங்கள் வரணும்னா அதுக்கான சூழ்நிலையும் நல்லா இருக்கும். பெரியவங்களோட ஆரோக்கியம், தாய் தந்தரங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அவங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் இல்லாமல் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு சில சாதகமான சூழ்நிலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால பராபவ வருஷத்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பை நல்லபடியாக தரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.